ஹாய், வெல்கம் டு மை சேனல் சிந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கடலை கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: ஒரு 2 மீடியமான சைஸு வெங்காயத்தை இப்படி சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி, சோம்பு, ஜீரகம், தேங்காய், கடுகு, மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலையை நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் வர விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம துருவி எடுத்துருக்கிற தேங்காவை அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எல்லா மசாலா தூளையும். இந்த மிக்சரை வந்து நல்லா ஆற வச்சு நல்லா தண்ணி விட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் வச்சு கடாய் சூடானதும் அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த 3 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கி அதனோட ராஸ்மெல்லாம் அழகாக போயிடுச்சு. இப்போது நம்ம தேங்காய் மசாலா தூள்லாம் வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷம் அந்த மசாலா நல்லா நம்ம வதக்குனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மிக்சர் வந்து ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லாவே கொதிச்சு மசாலாவோட ராஸ்மெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்துருக்குறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த கொண்டக்கடலை வேக வைக்கும் போது அந்த இருக்கிற தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி ஆட் பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் வந்து ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே ஒரு மீடியமான ஹீட்டில் வச்சு வேக விடுங்க. மசாலாலாம் நல்லா வந்து நம்மளோட சுவையான கடலை கறி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான கடலைக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சாதம், சப்பாத்தி, இடியாப்பம், புட்டு அது கூட வச்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.